என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். ஏயா இந்த பொண்ணை நீனே கூட்டு வந்தியா? ஏயா லூஸ் எல்லாம் வெளியே அலைய விட்டுக்கிட்டீங்க, கூட்டு போயா. நீங்க எல்லாம் போங்கயா, போங்க போங்கயா. நேரமே சரியில்லை. மாமா மாமா, என் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லு. உன் புருஷன் தானே, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். கூட்டிட்டு போறவா? வா போலாம். இரு, எனக்கு ஆப்பிள் வாங்கி தருவியா? வாங்கி தரமா? அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. ஹே கண்ணோடு நான் தந்த தண்டனக்கடி தனக்கு தண்டனக்கடி தனக்கு 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 கொண்டாடி போட்டோம். என்ன உடைஞ்சு போன போட்டோ வேணா சரி பண்ணிட்டேன், அது நியாயம். உடைஞ்சு போன வாழ்க்கையை சரி பண்ணணும், அதுதான் தர்மம். எதுக்காக இப்படி தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? ஏயா, கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போதே அவ செத்து போயிட்டான்னு போய் சொல்லி இந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறீங்க. அவ எங்க சார் உயிரோடு இருக்கிறான்? அவ அப்படி உயிரோடு இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். அப்போ மறுபடியும் பார்த்தா நீ சந்தோஷப்படுவீங்கல்ல? அந்த அரிசி போட்டு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என் காயத்ரி எங்கிட்ட இருந்து யாருனால பிரிக்க முடியாது சார். அப்படியே இந்த உள்ளங்கையில வச்சு அவளை தாங்குவோம் சார். அந்த உள்ளங்கை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளீஸ் லெஃப்ட் காயத்ரி வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. அவளை வலது கால எடுத்து வைக்க சொல்றது, நீ எதுக்கு இடது கால எடுத்து வச்சு பின்னால போற? சார் என்ன சார் இது? போட்டோ எடுக்கிற என் பொண்டாட்டி மாதிரி இருக்குது இந்த பொண்ணு. அது ஃபேஸ், அது சைஸ். எங்க சார் பிடிச்சிங்க பார்ட்டிய? பார்ட்டியா? அட பாவி, கட்டின பொண்டாட்டி லூஸ் ஆயிட்டாங்கிற ஒரே பாவத்துக்காக அவளை தெரியாதுங்கிறிய? லூசா? என்னமா காய்கறி ஆப்பிள் தின்னுட்டு இருக்கிற? கால் விழுந்து அவன் கூட சேர்ந்துரு. புஷா புஷா, நீ என்ன ஏமாத்துறாத. நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட்டு என்ன இருக்கு? நான் ஆப்பிள் சாப்பிடல சார். ரொம்ப நேரம் சத்தியமா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். பாரு சார், எங்க பிடிச்சீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு சார். நீ எவ்வளவு பெரிய கீழ்மன் இப்பதானே எனக்கு தெரியுது. உன் பொண்டாட்டிய தொட்டபெட்டா கூட்டிட்டு போய் சூசைட் பாயிண்ட்ல நீ தள்ளி இருக்கிற. அது அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சிருச்சு, ஆனா பைத்தியம் முடிச்சிருச்சு. அதே பொண்ணு இப்ப வீட்டுக்குள்ளார வந்தா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா? நீங்களும் இருக்கா சார் டெவலப் பண்றீங்க? ஏதோ ஒரு ஆத்திரவசத்துக்காக இந்த பொண்ணோட போட்டோ வச்சு பொண்டாட்டின்னு சொன்னேன். அந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போறேன். மரியாதையா அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்து. நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃப்ராடு கிராடு பண்ணுவ நீ. அப்படி பண்ண ஸ்ட்ரைட்டா போலீஸ் இருந்தா ஜாக்கிரதை. ஏமா தங்கச்சி, என்னடா தம்பி, இந்த ஆள் உன்னை வெளியே துரத்தி விட்டாலோ இல்ல கொடுமை கிடுமை ஏதாவது பண்ணினாலோ ஒரு மந்திரம் சொல்ல சொல்லியிருக்கேன்ல. மந்திரமா? காயத்ரி மந்திரம். அதை எடுத்து விடு. புச்சுக்கோ. என் புருஷன் பேர் ராஜகோபால், நான் பொண்டாட்டி காயத்ரி. என் புருஷன் என்ன கொல்ல பார்த்தாரு, நான் தப்பிச்சுட்டேன். அவர் எனக்கு துரோகம் பண்றாரு, ஆராய்ச்சி என்ன காப்பாத்துங்க. என் புருஷன் பேர் ராஜகோபால், நான் பொண்டாட்டி காயத்ரி. அவர் என்ன கொல்ல பார்த்தாரு, ஆராய்ச்சி என்ன காப்பாத்துங்க. பூ, பிச்சிப்பூ, கனகாம்பூ, மல்லிப்பூ. புருஷா, இந்த பூ என் தலையில நிக்கல. ஆபரேட்டர் தெரிஞ்சா நம்மள கொண்டே போட்டு வேண்டாம். அந்த ஒன்றரை கண்ண பயங்கரமா நினைக்குமா நீ? மகாலிங்க என்னையா பண்றீங்க? டிஷர்ட்ல போட்டியா? போட்டேன் சார். கூட பண்ணி போட்டு புடிச்சு கொடுத்துறேன். புருஷா, ஐஸ்கிரீம். அது ரொம்ப சூடா இருக்கு. படம் ஃபுல்லா ஆயிடுச்சா? ஃபுல்லா ஆயிடுச்சு. பக்கெட் எடுக்குறியா? இந்த ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம் எங்க மேல இருக்கா? சரிங்க. மாப்பிள, இங்க என்ன பண்றீங்க? ஐஸ்கிரீம் பேபி. முதலாளி மாமா, இந்த பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு முதலாளி மாமா. அவன் மூஞ்சி எங்க தெரியுது? ஃபிகரை பார்த்தோன்னே பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சா? வர வர எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வருது. இட் இஸ் நாட் குட். எனக்கு இந்த கரடி பொம்மை வேணும். நான் சொல்லி கொடுப்பேன் கரடி சார். முதலாளி, இது ஒரு லூஸ். தியேட்டர்ல சினிமா பார்க்கும்போது யாரோ விட்டு போட்டாங்க, அதான் திருப்பி கொண்டு விட்டலான்னு.
பழக்கமா படம் பார்த்து தான் ஜனங்க லூஸ் ஆயிடுறாங்க. இப்ப லூசுகளே படம் பார்க்க ஆரம்பிச்சா என்ன பண்ண போறீங்க? பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடலான்னு. ஐயோ, அங்க நார்மலா போனாலே விட மாட்டானுங்க. இது வேற மென்டலா இருக்கு. வேணா ஏதாவது ஆசிரமத்தில் சரி. ரெண்டுத்துக்கு எஃபெக்ட் ஒண்ணு தானே. என்ன பண்ணலாம்? யோ, அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொண்டு போய் சேர்த்துக்கியா. அது போல யாரோ திரை விமர்சனத்துக்கு வந்திருக்கான். ஏதோ மார்க் போடணுமா? உன்னை பாக்கணுங்களா? பெரிய விமர்சனமா? மவனே உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற வர்றேன். இவனை நீ கூப்பிட்டு போய் வெளியே வெயிட் பண்ற. என்னப்பா அது ரொம்ப காஸ்ட்லியான மெட்டலா இருக்குது. பாக்குறதெல்லாம் கேக்குது, நீ வாங்கி கொடுத்துட்டு இருக்க. வேற வழி கழட்டி விடலன்னா அவன் போக்குல தானே போனோம். டிக்கெட் சீக்கிரம் அடிக்கிறேன். எப்படியோ போ. புருஷா, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம் பாத்தியா? அங்க வா ராட்னா, அது சுத்தலாமா? கமான் கமான் கமான். எப்படி இதுல உட்காந்து வச்சுக்குவேன். நல்லா இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேல போலாம். நல்லா இருக்கும். வேலையே வர சொல்லு. நான் எதுக்கு மேல இருந்து தள்ளி விட்டா சொயின்னு கீழே வந்து விழுவான். நல்லா இருக்கும்ல? நான் இவனை கீழே வச்சு கொலை பண்ணிடுவேன். ஒண்ணு பிரச்சனை இல்ல. இவனை சாடிக்கு ரொம்ப நீ உட்காரு உட்காரு. போ போய் உட்காரு. மேல போ. எப்ப எவ்வளவு? 10 ரூபா சார். 10 100 ரூபா கொடுத்துருக்க. வேலையா இருக்கு. வாயா போலாம். போ போப்பா. என் பொம்மை ஓட்டுற. புருஷா, இப்ப நீ குள்ளமாயிட்ட. வெளியே அப்படியே கழட்டி விட்டுருக்கேன். ஹாய் ராஜ். பார்ட்டி வருது. ஹாய் ராஜ். ஆமா, நீங்க என்ன எங்க சுத்திட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கேட்டா அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, நீயும் இருக்கே. உன் கல்யாணத்துக்கா ட்ரீட் கொடுக்குறாரு. நீ எங்களுக்கு கொடுத்தியா? நான் கொடுக்குறேன்டா. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவரே கொடுத்துருவாரு இல்லடா? கரெக்ட் வாங்க போலாம். எங்க இங்க கொடுங்க. வாங்க எல்லாம் நீங்க உட்காருங்க. அங்கேயே வா. சரி. வாட் யூ வாண்ட்? எல்லாம் வெக்கப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடுமா? என்ன ராஜ், ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? அதே பில்லு எவ்வளவு வருமோங்கிற ஒரு டென்ஷனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது? நீங்களும் காயத்ரி ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க. அந்த ஞாபகம் வந்திருக்கும். அதான் இல்ல? ஆமா, காயத்ரிக்கு ஸ்பெஷலா என்ன பிடிக்கும்? இது ரங்கராட்னத்துல சுத்துறது பிடிக்கும். வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாரும் சுத்தலாம். வேண்டாம், அதுல சுத்தினா மயக்கம் வரும். ஆமா ஆமா. ஏன்? அதாவது செத்து போனவங்கள உயிரோட ராட்டத்துல பார்த்தா மயக்கம் வராதா? என் புருஷன் ராஜகோபால், நான் ஒரு பொண்டாட்டி காயத்ரி, அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. யாராச்சும் பார்த்தா என்னது? காயத்ரி பேரு உங்க பேரு வருது? என்னடா பொண்ணுக்கு நீ கூப்பிடுற? சைட் அடிச்சா கோபம். நீங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நடத்தி சொன்னாங்க. அண்ணா இந்தா வச்சுக்கண்ணா, நீங்க கருப்பு கருத்துனா சொக்க தங்கம்னா. அண்ணா என்னங்கடா இது? வந்தானுங்க அச்சானுங்க டிப்ஸார ஊத்திட்டு போறானுங்க. என் புருஷன் ராஜகோபால், நான் காயத்ரி, அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ அப்பா கடிச்சு வச்சியா? என்ன விட்டுட்டு எங்க போயிட்டா? பொண்டாட்டி விட்டு எங்கயா போன? பாவம், அந்த பொண்ணு உன்னை பார்க்காம பதறி போயிட்டான். பாமரத நீ கூட்டு போக வேண்டியதுனையா? உன் பொண்டாட்டியை கூட்டு போறதுக்கு நானே இழுச்சவா என்ன? இவன் பொண்டாட்டியா? மை பொண்டாட்டி. காயத்ரி, உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலான்னு போனேன். நீ அதுக்குள்ள மைக்கில் ஆட ஆரம்பிச்சியா? என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்கு. பொண்டாட்டி எப்பவுமே புருஷனோட நெல்லதான் இருக்கணுமா? புருஷன் மரமா? நான் ஊர்ல நிறைய புருஷனுக்கு மரமா தான் இருக்கிறாங்க. எடுத்துக்குமா புருஷன் வரேன். ஐயோ, ரெண்டு பேரும் ஏன் லூஸ் மாதிரி நடக்கிறீங்க? ஒரு லூஸ் எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியுது. ஆனா ஒரு லூஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? எனக்கும் தெரியல. லாலிபாப் சாப்பிடுறியா? இவளை எங்க கொண்டு விட்டாலும் எம் புருஷ ராஜகோபால் தான் சொல்ல போறா. இவ யாரு எங்கிருந்து வந்தான் தெரியற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடையாது. இதே ரேஞ்சில போச்சு மவனை கட்சியில நீ மாட்டுவ, உன் கல்யாணம் அம்பேல். ஐயோ, இப்ப என்னடா பண்ண சொல்ற? இவளை எங்கதான் தங்க வைக்கிறது? இவ என்ன வெளிநாட்டு தூதுவரா ஹோட்டல்ல தங்க வைக்க? இவளை நேர இழுத்துட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவான். அதான் இவளுக்கும் சேஃப்டி, உனக்கும் சேஃப்டி. கரெக்டா? இவளுக்கு பைத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா இவ யாரு என்னங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். இவரை இனிமே வெயிட் பண்ணி பிரயோஜனமே இல்ல. உடனே இவளை தூக்கிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம். ரொம்ப நல்ல சகுனண்டா. சகனமா யாருக்கு பாத்துட்டு போறா? இவளை உள்ள கூப்பிட்டு போய் நீயே வச்சுக்க. நான் வச்சுக்கிட்டா? ஐயோ, எனக்கு வேணாப்பா. சும்மா தூக்கி விடப்பா, வெட்டி விடப்பா. எப்பா புஷா, ஆர் கதவு தட்டா? குடுகுடுப்பக்காரன் இறங்கி வாமா. கதவு திறந்தாதானே தெரியும். இறங்கி வா. நீ போடா, உத உனக்கு தானே. குதி வா. என்ன பாட்டு உள்ள வந்துட்டா? ஒரு முக்கியமான மேட்டர். வெளியே 2 பேர் உள்ள வராரு.
சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய பொண்டாட்டி டுடே படத்தோட பிரிண்ட் வரல. டுமாரோ தான் வருமா. தியேட்டர்ல பயங்கர கூட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்றது சார்? பிரிண்ட் வர நானே செய்ய முடியும். வேற ஏதாச்சும் படத்தை ஓட்டு. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யாரோ வந்திருக்காங்க. கிளின்டன் வந்திருக்காரு. நம்ம பேசணும். பேசினா ஒரே அப்பா அப்பிடுவேன். அப்படியா நீ? ஆமா. என்ன அங்க என்ன சத்தம்? ஐயோ ராஜு, ராஜு காப்பாத்து. ஐயோ ராஜகோபால், என் தொப்புல சுத்தி 14 ஊசி போடணும்ப்பா. என்னாச்சு? அந்த லூஸ் கடிச்சிருச்சு. லூசா? அது செல்லமா ஒரு நாய்க்குட்டி வளர்க்க, அதுக்கு பேர் லூசு. கதவு திறந்துச்சு. பொண்ணு பொண்ணா? எங்கயா பொண்ணு? அது அங்க பொண்ணு இல்லன்னு சொல்ல வந்தேன். இல்லையா? ஏன் 2 கண்ணால பார்த்தேன். நீ 2 கண்ணால பாத்தியா? அதுவே பொய். என்னது இது? என்ன ரூம்குள்ள போட்டுட்டு வந்துட்டான். அதான் கையை ஆட்டி ஆட்டி கூப்பிடுத. இப்படியா? இப்படியா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? பொண்டாட்டி ஊர்ல இல்ல. இல்ல. அதனால எதை பார்த்தாலும் உனக்கு பொண்ணு மாதிரியே தெரியுது. டெல்லி எருமை கிராஸா இருக்குது. அத போய் டெல்லி எருமைன்னா கருப்பாலாம் இருக்கும். சரி, பாம்பே பசு அது சிவப்பா தானே இருக்கா? நம்பிட்டாரு. விட்டுரு. நம்பிட்டேன். உங்களை நடக்கட்டும். புருஷா, நான் வேலோட கையை கட்டிட்டேனே. வலிக்குதே. இந்த கயல் வழி கண்டிப்பா நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மென்டல் ஹாஸ்பிட்டல் கம்பெனி. உனக்கு கல்யாணம் ஆகி டெலிவரி லெவலுக்கு போயிட்டியா? இல்ல சார், அது வந்து ஃப்ரெண்டோட சிஸ்டர். இவரு ஃப்ரெண்டு, இவங்க சிஸ்டர். தங்கச்சி. ஆமாங்க, இவங்க என் புருஷங்க. இல்ல ப்ளூரல்ல சொல்ற. போலீஸ், நாங்க பிரசவத்துக்கு போறோமே. என்னம்மா பிரசவத்துக்கு போறத பிக்னிக் போற மாதிரி சந்தோஷமா சொல்ற? பொறுக்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. ஆமா. போலீஸ், என் வயிற்றுல இருக்கிற பொம்மையை என்ன பண்ணுவேன்? என்னையா அவ பொம்மைன்றா, நீ குழந்தைன்ற? அது ஒண்ணு இல்ல சார், இந்த பொண்ணுக்கு தனக்கு குழந்தை பிறந்தா செத்து போயிருமோன்னு பயம் சார். அதனால குழந்தை எப்பவுமே பொம்மை தான் சார் சொல்லும். ஐயோ, சென்டிமெண்டா என் நெஞ்சு தொட்டுட்டேயா சார். ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க சார். டைம் ஆயிட்டே போகுது. அப்புறம் டெலிவரி பெயின் ஜாஸ்தி ஆயிடும் சார். அம்மா, உங்களுக்கே வா? இல்ல, எங்க அம்மாவை நினைச்சேன். காயத்ரி, பிரசவ வலி அதிகமான மாதிரி நடி. எப்படி? வயிற்று பிடிச்சிட்டு ஐயோ அம்மா கத்து. ஐயோ ஐயோ, என் வயிற்றுல உன் வயிற்ற. ஐயோ அம்மா, குழந்தை பிறக்க போகுது. ஐயோ அம்மா, குழந்தை பிறக்க போகுது. என்னங்கடா இது? பிரசவ வேதனை விதவிதமா துடிக்குது. என்னையும் சேர்த்து துடிக்க வச்சிருக்கு. அது ஒண்ணு இல்ல சார், இவங்க புரட்சி தமிழச்சு எல்லாத்தையும் சந்தோஷமா தான் சொல்லுவாங்க. புரட்சி தமிழ்னே சொல்லிட்டாரு. அப்புறம் என்னங்க? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவா? ப்ரமோஷன். குழந்தை எட்டி வதைக்குதான், வெளியே வந்துட போகுது. பத்திரமா கூட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்கடா. சோத்துக்கால் பீச்சக்கால், சோத்துக்கால் பீச்சக்கால், சோத்து பீச்ச சோத்து. என்னப்பா அது? வண்டி அப்பனா இன்ஜின் ஓடுது. இவனா? இந்த துணி ப்ளூவா, மஞ்சளா, வெள்ளையா? சொல்லு. துணியே இல்லையே. யூ ஆர் கரெக்ட். புருஷா, எனக்கு அந்த மாதிரி பச்சை ட்ரெஸ் வேணும். அதுக்காக ஒண்ணு கூட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. சைஸ் நிறைய இருக்குது. என்னப்பா இது? பார்க்காம 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க. பார்த்த உடனே மென்டல் ஆயிட்டாங்க. ஓஹோ. சீஃப் டாக்டர் ரூம் எங்க? அந்த ரூம்ல இருக்காரு. குட் மார்னிங் டாக்டர். எஸ், ப்ளீஸ் கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? சுமார் கொஞ்சம் அதுக்காக அட்மிட் பண்ணான்னு வந்திருக்கோம். எப்படி மென்டல் ஆனாங்க? அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லாரி மோதிடுச்சு. லாரி மோதிருச்சு? அப்ப லாரி எக்ஸ்ரே எடுக்கணுமே. என்ன பாக்குறீங்க? என்ன டாக்டர் இது? ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன், விளையாடுறீங்க? இப்ப சீரியஸா மருந்து கொடுத்துறேன். லாரிக்கா? கண்மணி, அன்போடு நான் எழுதும் பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல சீட்டு இல்ல மருந்து சீட்டுன்னு வச்சுக்கலாம். என்ன வேணாங்கிறீங்களா? ஒண்ணு பண்ணுங்கோ. காலையில் ஒரு மாத்திரை லவக், ராத்திரி ஒரு மாத்திரை லவக்குன்னு போட்டா பேதி ஆயிடும். இல்லன்னா நல்ல கொட்டாங்க சேர்த்து தலையில தேய்ச்ச ஜிலுக்கு ஜிக்கா ஜிங்கான்னே சித்தம் கலங்கிடும். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ஃப்ரிட்ஜ்ல உட்காரீங்களா? குளு குளு குளுன்னு இருக்கும். வசதி இல்லமா? என்னடா அது? பயங்கர லூசா இருக்கு போல இருக்க. போ, போயிடலாம் இங்க இருந்து. சாரி சார், அவர் ஒரு சினிமா பைத்தியம். ஐயா, என்ன ப்ராப்ளம்? நீங்களாவது உண்மையான டாக்டரா? ஆமா. கொஞ்சம் இங்க அட்மிட் பண்ணா என்ன செலவானாலும் பரவாயில்ல. இந்த பொண்ணு யாருங்கிற உண்மை எங்களுக்கு தெரியணும்.
அப்படின்னா இவங்க இங்க ரொம்ப நாள் தங்க வேண்டி வருமே. ஐயோ மொத்தமா நீங்களே வச்சுக்கோங்கம்மா. இந்த பாருங்கம்மா, அந்த பொண்ணுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, தப்பான ஆபரேஷன் பண்ணுங்க, கால் விளங்காது போகட்டும், எதை பத்தி நாங்க கேட்க மாட்டோம். ஆனா அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். மிஸ்டர் ராஜகோபால், பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவளை விஷ ஊசி போட்டு கொள்ளலான்னு ஐடியா பண்ணிருக்கிறேன். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணலான்ட்டு இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். இவளுக்கு என்ன குறைச்சல்? யாரையாவது ஏதாவது தொந்தரவு பண்றாளா? உன்னை புருஷன் வர கரெக்டா அடையாளம் காட்டுறா. அப்புறம் அவளுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்? நான் தான் புருஷன் இவளுக்கு அடையாளம் காட்டுனேன், நீங்க தானே? இவனா உன் பொண்டாட்டின்னு எனக்கு அடையாளம் காட்டுறது நீ தானே? மரியாதையை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, எல்லாம் சரியாயும். இப்ப பொண்ணாடி தானே, என்ன வேணாலும் பண்ணலாம்ல, நீ மூடிட்டு போங்க. மிஸ்டர் ராஜகோபால், நான் எப்ப உங்களை பார்த்தாலும் காயத்ரி உங்களையும் ஒன்னாதான் பார்க்கணும். அப்படி காயத்ரிய தனியா பார்த்தேன், உங்க நான் ஜெயில தான் பார்ப்பேன். அதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்றேன். நாங்க இப்ப எங்க சம்சாரத்தை கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு போனோம், அவ்வளவுதானே. வாப்பா போலாம், வா. புருஷ போறா. இந்த சிங்கார வேலைகிட்ட மாட்டிட்டு எங்கேயும் போக முடிய மாட்டேங்கிறப்பா. இவொருத்தி உருளைக்கிழங்கு போட்ட மாதிரி வந்து சேர்ந்துட்டு என் புருஷ ராஜகோபால் அவனை கொலை பண்ணி பார்த்தாரு. ராஜகோபால் என்னாச்சு உனக்கு? இவங்க ரெண்டு பேர்த்தையும் சிக்கிட்டு டார்ச்சர் தாங்க முடியலடா. அதனுடைய பாதிப்பு தான் இது. ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. காயத்ரி கட்டிக்க, பூஜாவோ ஓட்டிக்க. டேய், ரெண்டு பேரையும் கட்டிக்க. டேய், ரெண்டு பத்தாத உனக்கு? டேய், வேற ஏதாச்சும் உருப்படியா ஒரு ஐடியா கூட. ஐடியா ரெடி ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இது குளோரோஃபார்ம், மயக்க மருந்து. இது மயக்க மருந்தானு மத்து மந்தா பேக்கி சிக்கிட்டு வா. ஐயோ, எனக்கு இவ்வளவு பாஷ் தானே தெரியும். ஐயோ, என்னடா சொல்ற? இனிமே நம்ம ஜாலியா டாய்லெட் போலாம், பாத்ரூம் போலாம், ஆபீஸ் வேலையை கவனிக்கலாம், எங்க வேணா போலாம். நம்ம பின்னாடியே சுத்துதே காயத்ரி. அது மூக்குல இதை வச்சு அமுக்கிட்டா 3-4 மணி நேரத்துக்கு கண்ணையே திறக்காது. டேய், அதெல்லாம் பாவண்டா. பாவ புண்ணியம் பார்த்தா மவனை கடைசியில மாட்டுறது நீதான் சொல்லிட்டேன். டாக்டர், நீ வண்டி எங்க தெரிச்சுதான் நிக்கு. பிரேக் குடிமா. என்னடா இது ஃப்ரைடே 13th பேய் மாதிரி வந்து உட்காந்துக்குது. இன்னைக்கு 13ஆம் தேதியா? ஐயோ, இன்னைக்கு பூஜாவோட பிறந்த நாள் ஆச்சே. இந்த பேய பார்த்தோம்னா அந்த பேய் ஞாபகம் வருதா உனக்கு? வேலை இந்த காயத்ரிக்கு எப்படி பைத்தியம் முடிச்சு நமக்கு தெரியல. பொதுவா நம்ம பார்த்த சினிமா படிச்ச கதைகளை வச்சு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பைத்தியம் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா எப்படி? அதாவது நீ காயத்ரி பிடிச்சி இங்கே இல்ல, நான் ஜீப் ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் அங்க சொங்க ஒரு 120 மைல் ஸ்பீட்ல வந்து கட்டாகிற ஒரு பிரேக் ஷாக்ல தெரிஞ்சிருப்பல. காயத்ரிக்கு பைத்தியம் தெளிஞ்சிரும், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. பிரேக் பிடிக்கலன்னா அதனால நான் 120 மைல் ஸ்பீட்ல வண்டி ஓட்டிருந்தேன். என்னடா சொல்ற? புரியலையா? நீயும் காயத்ரி ரோட்ல நிக்கிறீங்க, நான் ஜீப் ஓட்டிட்டு வரேன். இப்படியே யானை காட்டுக்குள்ள டயலாக் விட்டு இருந்தோம்னா யானை 120 மைல் ஸ்பீட்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் அதே அதே எப்படி எப்படி ஐடியா கொடுக்குற பாத்தியா? பாரு, நீ இங்கே இறங்கி வெயிட் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஜீப் எடுத்துட்டு போய் யானை பிடிச்சோம். முடியாது, நானும் கூட வருவேன். ஜீப்ல 3 பேருக்கு மேல கொள்ளாதே. சரி, ஜம்ப். புஷா, எனக்கு ஒரு செவப்பு யானை எடுத்துட்டு வா. சிவப்பு யானை, கருப்பு யானை, நடுவில் அண்ணா படம் போட்ட யானை, சுத்தி அறிவால் போட்ட யானை, உதயசூரியம் போட்ட யானை எல்லாத்தையும் முடிச்சு வரேன். டாடா. நான் இல்லைங்க, ராஜகோபால் தான் மாறினாரு. என்னப்பா அது? அடிப்பட்ட ஐயோம்பாங்க, அம்மாம்பாங்க, மாறப்பாங்கிறான். ஷூட்டிங்கா? சந்தனக்கட்ட மாறப்பங்கிட்ட மாட்டிட்டோம். என்ன பண்ண போறானோ? அதான் பேண்ட கட்டிட்டு அண்டர்வேரோட உட்காந்து வச்சுட்டானே. இதுக்கு மேல வேற என்ன பண்ண போறான்? ஏண்டா வெளியில ஜீன்ஸ், உள்ள வீரத்தாலாட்டா? வீரத்தாலாட்டா கோடு போட்டு அண்டர்வேர சொன்னேன். பண்ணாரி தாயே, நீதான் எல்லாரையும் காப்பாத்து. யாரா நீங்க? நாங்க போலீஸா? இல்ல உணவாக்க வந்தீங்களா? உண்மையை சொல்லிரு, இல்ல சுட்டு காக்கை போட்டுருவேன். நாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க, அதனால காடெல்லாம் சுத்தி பாக்கலாம். யார்கிட்ட கதை விடுற? உன் பேர் என்னடா? என் பேர் கோபாலுங்க. கோபாலா? என்னடா சொல்ற? அந்த கோபால் இல்லைங்க, நான் ராஜகோபால். ஏய் மணி, கோபால் போய் மணி வந்தாச்சா? இவனுக்கு ஏதோ கதை விடுறானுங்க. இந்த வாரம் பணைய கைதியா இவனுக்கு பிடிச்சு கோக்குலவை. பணைய கைதி வாரமா? என்னப்பா அது? டிவியில காட்டுவாங்களே, காதல் வாரம், நட்பு வாரம், அது மாதிரி பணைய கைதி வாரமா? எப்ப விடுதலை வாரம்? என்னையா போஸ்ட்மேனு வரும்போது டாக்டர் கூட கூட்டு வந்துட்டியா? ஆமா, கொண்டா. ஏண்டா இலை,
அந்தமானுக்கு சரக்கு அனுப்பலையா? அவன் கேட்டு லெட்டர் போட்டுருக்கான்டா. என்னப்பா அது? மாரப்பனை பார்க்க டாக்டர் வராரு, போஸ்ட்மேன் வராரு, பால்காரன் வரா, போலீஸ் தவிர எல்லாரும் வராங்களே. ஏய் ரூல் கை உட்கார கம்பெனிக்கிறேன். அது சரி. என்ன மண்டைய சொல்லிடுற? இல்லை இவனுக்கு ஆளுக்கு 2 தண்டத்தையும் சந்தன கட்டையும் கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ். வராங்க. என்னடா பேசிட்டு இருந்திய? இவன் சொல்றானுங்க ஒரிஜினல் மாரப்ப எவ்வளவு கம்பீரமா இருப்பான். இது மாரப்பனே இல்ல, இது ஏதோ சோத்துக்கு செத்த நாய், இது காட்டுக்குள்ள சுள்ளி பொறுக்கி சுத்திட்டு இருக்கிற கேன பையன் அப்படின்னு சொல்றானுங்க. என் மேலையாட சந்தேகப்பட்டிய? எந்த டிவி சேனல்ல திருப்பினாலும் எந்த நியூஸ் பேப்பரை படிச்சாலும் என் பேர் தாண்டா வந்துருக்கு. இப்ப வெடிச்ச அணுகுண்டு பாம்பை விட நான் பவர்ஃபுல்லானவன்டா. எதுக்குடா வந்திய? வாஜ்பாய் உங்களை பாராட்டிட்டு வர சொன்னாருங்க. அந்த பொண்ணு ஒரு மென்டலுங்க, அதான் நைஸா கைட்டு விட்டு போலன்னு வந்தோம். ஏண்டா இந்த அழகான பிள்ளையை பார்த்தா லூசுன்னு சொன்னீங்க. என் வரலாற நீங்க இன்னும் சரியா படிக்கல நினைக்கிறேன். தாய் குலத்தை எவனாவது தப்பா பேசினாலோ இல்ல மானபங்க படுத்தினாலோ அதை பாத்துக்கிட்டு இந்த மானப்பை சும்மா இருக்க மாட்டான்டா. நீங்களே ஏதாவது செஞ்சிருவீங்களா? சுட்டு பொசிக்கிடுவேன். மிஸ் மாமா நான் தந்தத்தோட யானைய பாக்கணும், கூட்டிட்டு போவியா? ஐயோ தந்தத்தோட யானையா? தந்தத்து இல்லாத நானே வெட்டிட்டேனேம்மா. காயத்ரி துப்பாக்கிமா வெடிச்சிருமா? காயத்ரி சித்ருவா ஜாலி. துப்பாக்கி தொட்டு பார்த்ததுக்கே பயப்படல, வெக்கமா இல்ல? உனக்கு நான் சொல்லி தரேன். இங்க வரு. இப்படித்தான் துப்பாக்கியை பிடிக்கணும், இப்படித்தான் குறிவாக்கணும். போலீஸ்காரங்க வந்தாங்க இப்படித்தான் சுடணும். மிருக வயசுல இப்படித்தான் சுடணும். ஒரு ரூபாய்க்கு பயப்படாத. இந்த புடி இப்ப சுடு. இங்க வா. இந்த பிள்ளைக்கு என்னாச்சும் பாரு. ஃபுல் மெடிக்கல் டீமே இருக்கா பாருங்கம்மா. ஐயா அம்மா முழுகாம இருக்காங்க. அது எங்களுக்கே தெரியுமே, ஒரு வாரமா குளிக்கல. கப்பு புள்ள கர்ப்பமா இருக்காடா. கர்ப்பமா? சுப்பிரமணி அந்த புளிய தோண்டி இனி பலகாரம் கொண்டா. பிள்ளை கர்ப்பமா இருக்கு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம். குழிப்பணியார் என்னடா பொண்டாட்டி லூசுன்னு தெரிஞ்சோன்னு கர்ப்பமான இந்த பிள்ளைய காட்டுக்குள்ள விட்டு பழம் பாக்குறீங்களா? அவ பிரசவமாயி அந்த குழந்தை அனாதையாயி இன்னொரு மாரப்பனை உருவாக்க பாக்குறீங்களா? டாய் காட்டுக்குள்ள ஒரு மாரப்பன் தாண்டா இருக்கணும். இங்க பாடுறா, உங்க 2 பேத்துல யாரும் அந்த பிள்ளையோட புடிச்சேன்? நீ அவ புடிச்சதுனால உங்க 2 பேர்த்தையும் விடுறேன். இந்த பிள்ளைய கூட்டு போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். 3 பேருமா? இந்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மாரப்பன்னு பேரு, பொம்பளை பிள்ளை பிறந்தா பூலாந்தேவின்னு பேரு. டாய் பாப்பாக்கு 2 யானை தந்தத்தை கொடுத்தா பரிசா ஒண்ணு வேணாங்க. பிஸ்கெட் மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க. நாங்க வரட்டுமா? புடி பாப்பலாம். ஊருக்குள்ள எவனோ என்னை பிடிக்கணும் சுத்திட்டு திருவாசகம். அவன் ஆம்பளையா இருந்தா என்ன பிடிக்க ஃபுட்பால் மேட்ச் போயிருக்காரு, வந்தோன்னு வர சொல்றேங்க. பாத்து கூட்டு போங்கடா. நான் வேணா இவள பூ போல தூக்கிட்டு போய் அந்த ரூம்ல வச்சு சான்ஸ் கிடைச்சா நண்பன் மோட்டாட்டே பாத்துடாட்டே சாமி சாமி. அண்ணி வாங்க நீ. வணக்கம். பாத்தீங்க சார், காயத்ரி கூப்பிடு, அவகிட்ட இந்த பழத்தை தூக்கிட்டு இருக்கேன் சார். நான் கொடுத்துறேன். இல்ல உங்ககிட்ட கொடுத்தா நீங்க சாப்பிடுவா. கொஞ்சம் இருக்காடா வேற வந்துட்டு போறேன். காயத்ரி கர்ப்பமா இருக்கும்போது ரொம்ப நேரம் தூங்க கூடாதுமா. என்ன உங்களோட பெரிய ரோலா போச்சு. ஒரு கர்ப்பிணி தாய் என்னால எழுப்ப முடியாது. நீங்க நாளை கொடுத்துங்க. நாளைக்கு என்னால வந்து பார்க்க முடியாது. நான் ஒரு முக்கியமான விஷயமா கோடீஸ்வரர் பெருமாள் சாமியை பார்க்க போறேன். பெருமாள் சாமியா? அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி விடுங்க. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் மண்டபத்தை அலங்கரிக்கணும்னு பேஜர்ல எனக்கு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அவரை நான் பார்க்க போகணும். அப்படியா? மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளை தெரியும். கன்ஃபியூஸ்ல மண்ட 2 பொண்ணு. ஐயோ ஒரு ரூம் கூட ஃப்ரீ இல்லையே. சீசன் டைம் ஆச்சேப்பா. தூக்கி போட்டு ரேட் போட்டு மாமா. என்ன மாப்ள பேய் இருந்த மாதிரி இருக்கீங்க? பேய் இல்ல, பேய் தான். பேய் இல்ல. எப்படி இருக்கு இன்விடேஷன்? மறுபடியுமா? ஆமா மாப்ள, உங்களுக்கு 2வது விளையாடுனா இன்விடேஷன் அடிக்கணுமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உள்ள எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரி, யார் யாரு கொடுக்கணும் சொல்லுங்க. நல்லா இருக்கும். என்னது எனக்கு முன்னாடி பத்திரிகைல எங்க இருக்கு? பூஜா வந்தாளா? இல்ல மாமா, பிரசிடன்ட் வந்துச்சு. அவன் எதுக்கு வந்தா? அவன் வந்தா மாமா. என்ன மாமா இது நாய் மாதிரி மோப்பம் அடிக்கிறீங்க? பூஜா வாசம் அடிக்குது. பூஜா வாசமா? அவன் இந்த சென்ட் தானே போடுவா. இப்ப நான் அரே சென்ட் தான் யூஸ் பண்றேன். அதான் இந்த பத்திரிகை எல்லாம் பிரமாதமா இருக்கு. நீ எதுக்கு தாங்க கையில? நீங்க ரொம்ப கிளாமரா இருக்கீங்களா? திருஷ்டி மாப்ள, இன்னும் உள்ள யாரோ கடவுள் தட்ட சத்தம் கேக்குதா? உள்ள யாரும் கேக்குதப்பா. கேட்கல முதல்ல.
கோபாலே உன் பொண்டாடி செத்து போயிட்டான்னு சொன்னேன். செத்து போன முன்னாடி சேர்ல கூசி வராயா? உங்க கண்ணுக்கு தெரியுதா மாமா? தெரியுதாவா? வாட்டு சட்டம் ஏத்து மாறு பாட்டுருக்கா. காயத்ரியோட ஆவி உங்க கண்ணுக்கு தெரியுதா மாமா? ஆவியா? ஐயோ முதலாளி பாத்து முதலாளி. எப்பா எப்பா முதலாளி குனியாதீங்க, குனிஞ்சா ஆவி கும்மிடும். எதுக்கு மறைஞ்சிக்க வேலு, ஆவி எடுத்து நீ காப்பாத்துப்பா. சம்பளம் இன்கிரிமெண்ட் கேட்டேனே, அதை கொடுக்குறேன். ஆவி வேண்டியா? வேலு உங்க கண்ணுக்கு தெரியுதாடா? இப்ப நான் என்ன சொல்லணும்? அதாவது ஆவி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா தானே நீ தெரியுதுன்னு சொல்ல முடியும். தெரியாதப்ப நீ எப்படா தெரியுதுன்னு சொல்ல முடியும்? ஐயோ விசு ரேஞ்சுக்கு போயிட்டியப்பா. தெரியல இல்லையா? எனக்கு ஒண்ணுமே தெரியல முதலாளி. மாமா மாமா இங்க வாங்க மாமா. போங்க மாமா. மாமா நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு தினம் காயத்ரி ஆவியா வந்து இந்த மிரட்டுது மாமா. மீறி பண்ணிட்டா? மீறி பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கு மாமா. என்னப்பா செத்து போனா தானே ஆவி ஆவாங்க? ஆவி எதுக்கு மறுபடியும் சாகுது? செகண்ட் டைம் ஆவி ஆகணும்னு சொல்லுது. பாரு ஆவி ஏதோ பேச துடிக்குது. கட்ட விட்டு விட பேசிட்டு வேணாம் மாமா வேணாம். ஐயோ எனக்கு ஆவி லாங்குவேஜ் தெரியும்பா. ஆவியோட நான் பேசுவேன். ஆவியோட பேச அமுதம் தெரியுமா? தெரியும். ஆவி அமுதாவும் சார் ரொம்ப க்ளோஸ். நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன். ஏன் புருஷனை கட்டி போட்டுட்டா? ஆவியா இருந்து அறிவா பேசுறது அடி விடு. ஆவி ஆவி பயப்படாத, டென்ஷன் ஆகாத. இப்போ நீ வந்து செத்து போயிட்ட. தம்பி இப்போ ஒண்டி கிடையாதான் இருக்காரு. அதனால கோபாலுக்கும் என் பொண்ணு பூஜாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அடுத்து வரோம். கோஸ்ட் கோஸ்ட் நீ உன் புருஷனை விட்டு ஓடி போயிரு. கோஸ்ட் என் புருஷனை விட்டுட்டு போவா சொல்ற? மாப்பிள்ள உடனே போய் ஒரு சக்தியான பூசாரி பிடிச்சிட்டு வரேன். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்க. என்ன கொல்றதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க, வீட்டுல மேல திருஷ்டி புஷ்டிங்க கட்டிருந்துங்க. அது உங்க மூஞ்சி அது மாதிரி இருந்தனாலங்க அது அந்த உங்க தலைமையில விழுந்துருச்சுங்க. சாரிங்க. என் மூஞ்சி பூசிருக்க மாதிரியா? இதாரா இவர் வந்துங்க காயத்ரியோட அப்பாங்க. இப்ப காயத்ரி இப்ப லோடா இருக்கனால கர்ப்பமா இருக்கனால அதனால ஊருக்கு கூப்பிட்டு போறதுக்கா வந்திருக்காங்க. காயத்ரிக்கு அப்பா இருக்கிறாரா? பின்ன காயத்ரின்னு டெஸ்ட் பேபியா? யாரு இது? இவரு சிங்காரவேலன். லூசுங்களா? அதுவா? உங்களை பத்தி மாப்பிள்ள நிறைய சொல்லிருக்காரு. உங்களை பார்த்தா வேலுவோட அப்பா மாதிரி இருக்க. காயத்ரியோட ஒரே அப்பானா என்னோட ஒரே பொண்ணு காயத்ரி. காயத்ரி இப்ப இன்னைக்கு நீ ஊருக்கு போறதுனால அந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்கப்பா. இது பாருமா, நீ பிரசவத்துக்கு போய் குழந்தை வச்சுக்கிட்டாலும் புருஷ மேல பிரியமா இருமா. அத நீங்க சொல்ல வேண்டாங்க, நான் சொன்னாலே கேட்பேன். ஓ, அந்த அளவுக்கு டெவலப்மெண்டா? ஆமா. வேண்ட பாக்குறீங்களா? கண்டிப்பா பாக்கணும். காயத்ரி வாங்கம்மா. இங்க வா. இது பாரு, இந்த அண்ணனோட கண்ணத்துல ஓங்கி ஒரு அரையறையுமா. மனுஷனா இவன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறான். இதுவரை அரிச்சு தொலைக்குது. சாதி மறந்துட்டு எடுத்துட்டு போயிருவான். நீ முதல்ல இந்த டோப்பா தூக்கி வச்சு அவளை கூப்பிட்டு கிளம்புடா. இது என்னால சமாளிக்க முடியாது, நீயும் வாடா. நான் வர மாட்டேன். இந்த இவ பூஜா மயக்க மட்டும் வந்துருக்கா. அவ கண்ண திறந்தா என்ன ஆகுது? நீ போட போ. வா வா. ஜெரண்டி ஜெரண்டி நாம எங்க போறோம்? குழந்தை பிறக்க போகுதுல, அதான் டாக்டர் கிட்ட கூட்டு போறேன். அப்படியே புருஷன் வரல சொல்லுடா வேலு. அடாப்படாலாம் பேசக்கூடாது. நான் உன்னோட அப்பா, மரியாதையா பேசணும். முடியாது போ, நான் புருஷன்ட்ட போகணும். ஐயோ காயத்ரி, புருஷனை தவிர எதை வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். சாக்லேட், பிஸ்கெட், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன். ஆனா நீ எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருக்கணும். இருப்பியா? வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? ஏங்க நிக்கிறீங்க? நான் புருஷன் கிட்ட போகணும். புருஷன் கிட்டயா? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். புருஷன் இருக்க இடம் தெரியுமா? ஓ தெரியுமே, வாங்க கூட்டிட்டு போறேன். வாங்க. அப்ப ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரேன், வாங்க. வேணும் டாடா. காயத்ரி, காயத்ரி இங்கதானே நிக்க சொன்ன, எங்க போயிட்டா? ஐயோ ஐஸ்கிரீம் உருகுது. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி இங்கதான் நிக்கிறான். இறங்க முதல்ல. எங்க வந்தாங்க? ஐஸ்கிரீம் மேல முகத்தை மறைச்சிட்டு இருக்கிறான் பாரு, அவன் தான். மாறு வேஷம் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறானா? பாலமி சிங்காரவேலன். என்ன தம்பி, வால்டர் திருவாசத்தை கூட்டத்துக்கு என்னப்பா விசேஷம்? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்? ஐஸ்கிரீம் வாங்க எதுக்குங்க தைரியம்? துட்டு கொடுத்தா ஐஸ்கிரீம் தராங்க. இப்ப நான் உத கொடுத்த எல்லா உண்மையும் வெளிவரும். மரியாதை விக்க குடுறா. என்னங்க உங்களுக்கு விக்கு வேணா உங்க சைஸ்ல பண்ணிக்கணும். என் விக்க கேட்டா எப்படி? எதைத்தான் மாமூல் கேட்கணும் இல்லாத போச்சே. விக்க குடுத்துரு, இல்ல பிச்சை எடுத்துருவேன். உங்களுக்கு விக்கு தானே வேணும். இந்த ஐஸ்கிரீம் பிடி. தின்னுட்டியா?
இந்த விக் எடுத்துக்க. பட்ட பகல்ல விக்க வச்சுக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ண கடத்த பாத்தியே. இந்த வால்டர் திருவாசகம் மட்டும் வரலன்னா அந்த பொண்ணோட இது என்னடா இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. எங்கடா அந்த காயத்ரி? தெரியாது. டேய் நடராஜ், திருவாசகம் என்ன பண்றீங்க? டேய் என்ன திருவாசகன் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு யாரா நீ? சார் சொட்ட தலையா இருப்பீங்க, இப்படி கெட்டப்பா வந்து நிக்க அடையாளம் தெரியாம போயிடுச்சு சார். சார் இவன் ஒரு பெரிய கிரிமினல் சார். இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆர்டர் கொடுங்க சார். இந்த இட்லி பொங்கல் வடகரி சொல்லுங்க. ஒரு செட் டைம் எடுத்து. ஐயோ என்னென்ன சரவண பவன் சர்வர் நினைச்சிட்டீங்களா? இவன் கிரிமினல் சார். இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க சார். நீயே டீல் பண்ணிக்க. டேய் நடராஜ் ஸ்டேஷன் எதுக்காக? இதுதான்டா போலீஸ்னு காட்ட வேணாம், அதுக்குதான். வாடா.